பத்தி பார்க்க போறோம்னா, மிக முக்கியமான ஒருத்தரும்பலாம். ஸோ அவர பத்தி தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒருத்தர் தான் அவரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கான உண்டான மிகப்பெரிய ஒரு பேர் வந்து இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாவற்ற ஒரு தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். ஸோ காமராஜரையே வந்து ஒருத்தர் வந்து தோற்கடிச்சிருக்காரு. அதாவது சொந்த தொகுதியிலேயே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஆமாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷர ஒரு ஒரு ஸ்டூடண்ட் லெவல்ல உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ காமராஜர் வந்து தோற்கடிச்சிருக்காருங்க அப்படிங்கிறாங்க. அவர் தோற்கடிச்சவரு பிற்காலத்துல என்ன மாரி ஆனாரு? இத பத்திலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, காமராஜர வந்து அதே அவர் சொந்த தொகுதியிலேயே விருதுநகர்ல வந்து தோற்கடிச்சிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல சீனிவாசன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1960 1960ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரணி நடக்குது. அந்த பேரணிக்கு வந்து மிக முக்கியமா ஒரு சீனிவாசன்ங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் வந்து அங்க இருக்கிறான். 1960ல மிகப்பெரிய ஒரு மொழிப்போர் நடக்குது. அந்த மொழிப்போர்ல அப்ப அவங்க அந்த பையன் வந்து அ கலந்துக்கிறாரு அந்த காலேஜ் வழியா. ஸோ அந்த காலேஜ்ல கலந்துக்கிட்டதுல அந்த சீனிவாசன்ங்கிற பையன் ரொம்ப துடிதுடிப்பா அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டத பார்த்துட்டு மத்த தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிற்காலத்துல அதாவது காமராஜரையே தோற்கடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா வந்து ஆயிருக்காரு. ஸோ அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க சீனிவாசன். இதுக்கு இந்த சீனிவாசன வந்து டிஎம்கேல உள்ள அப்ப இருந்த அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த பையன வந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1967ல எலக்ஷன் வருது. இந்த எலக்ஷனுக்கு என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த விருதுநகர் தொகுதியில காமராஜர் ஆல்ரெடி இங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இங்க தான் வந்து முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அகைன்ஸ்டா இன்னொருத்தர வந்து நியமிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தாக்க, இந்த போராட்டத்தில ஈடுபட்ட அந்த பையன், அதாவது சீனிவாசன். இந்த சீனிவாசன வந்து இதுல வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகே இப்ப யாருக்கு வந்து அ அந்த வேட்பாளர் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, மிக முக்கியமா எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணாவுக்கு ஒரே யோசனை வந்துச்சு. இந்த சீனிவாசன். இந்த சீனிவாசனுக்கு தான் வந்து அவங்க வந்து இது குடுக்குறாங்க, சீட்டு குடுக்குறாங்க. அந்த சீட்லயும் வந்து நிக்கிறாரு. ஸோ அப்ப நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அந்த ஒரு எலக்ஷன்லாம் முடியுது. முடிஞ்சுட்டு எண்ணும்போது மிகப்பெரிய ஒரு அதாவது தமிழ்நாடே வந்து ரொம்ப ஒரு ஷாக் ஆனாங்க. அந்த அளவுக்கு காமராஜர் வந்து தோக்குறாரு. சீனிவாசன் பார்த்தீங்கன்னாக்க 1009 வாக்குகள் வித்தியாசத்துல இதுல வந்து வின் பண்றாரு. அந்த அளவுக்கு அந்த இதுல வந்து தோல்வி அடைகிறாங்க காமராஜர். அந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு மாவற்ற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா வந்து மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அதாவது கல்வியிலேருந்து எல்லாத்துலயுமே வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு மனுஷன வந்து அதுல வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல இவ்வளோ பெரிய ஒரு தலைவர வந்து தோற்கடிச்ச அந்த சீனிவாசனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே அந்த டிஎம்கேல அண்ணா வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அ அமைச்சர் பதவியோ, எந்த இதுவுமே குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நடைபெற்றது தான் அந்த டயத்துல. அதுக்கப்புறம் வந்து 1971 அந்த 1971லயே மறுபடியும் வந்து டிஎம்கே என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த சீனிவாசனையே வந்து அங்கேயே நிப்பாட்டுறாங்க. அப்ப நிப்பாட்டும்போது ஆனா இங்க வந்து காமராஜர் வந்து தன்னோட சொந்த தொகுதியிலேயே வந்து அவங்க நிக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, மறுபடியும் வந்து ஏதாவது தோத்துட்டாக்க ஒரு இதாயிரும் அப்படிங்கிறனால, அவங்க அதுலேருந்து விலகி வேற ஒரு தொகுதியில வந்து அவங்க வந்து நின்னு வெற்றி பெற்றதா வந்து சொல்லப்படுறாங்க. 1971ல பார்த்தீங்கன்னாக்க, அப்ப நடந்த விருதுநகர் தொகுதியில இதே சீனிவாசன் மறுபடியும் வந்து எலக்ஷன்ல வின் பண்றாரு. ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க காமராஜர் வந்து நாகர்கோவில் தொகுதியில நின்னு அவங்களும் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று மறுபடியும் உள்ளேக்கு போறாங்க. போனாலும் அவங்களுக்கு எந்த விதமான அமைச்சர் பதவியோ எதுவுமே குடுக்கல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துணை சபாநாயகர் வந்து ஒரு குடுக்குறாங்க. அதுல இருந்த அதுல 2 சபாநாயகர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதியழகன். அவங்க தான் வந்து சபாநாயகர். அவங்களுக்கு துணை சபாநாயகர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க சீனிவாசன வந்து நியமிக்கிறாங்க. இந்த சீனிவாசனும் அவங்க 2 பேரும் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அ அதாவது அண்ணா இறந்து போயிடுறாங்க. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞருக்கும், அதாவது எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து புடிச்சுக்கல. அதாவது அவங்களுக்கு வந்து மிக அ ஓப்பனாவே வந்து எம்ஜிஆர் வந்து மேடையில வந்து இந்த மாரி வந்து அவங்களோட கணக்கெல்லாம் வந்து காமிக்கணும். ஒவ்வொரு அமைச்சரோட கணக்கெல்லாம் வந்து காமிக்கணும்னு சொன்னனால, அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, அந்த கட்சியில வந்து நீக்கிர்றாங்க. அந்த இதுல பொதுக்குழு கூட்டி. அதுலேருந்து வெளிய வந்த எம்ஜிஆர் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, மிகப்பெரிய ஒரு கட்சிய ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே, அதுல இருந்த மதியழகன் அவங்க தான் வந்து விலகி மறுபடியும் வந்து அவங்க எம்ஜிஆரோட வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்த மெயினா சீனிவாசன்ங்கிறவங்க துணை சபாநாயகர். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சட்டமன்றத்த வந்து ஃபுல்லா வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 1972ல மொத்த மாநிலங்கள் இல்லாம இந்த ஒரு தமிழ்நாட்டிலே மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 2 சபாநாயகர்கள் வந்து ஒரே நேரத்தில இருந்ததா வந்து இந்த ஆண்டுல நடந்திருக்கு அது மாரி சொல்றாங்க. அதாவது இந்த சீனிவாசன்ங்கிறவங்க
அவங்க காமராஜர வந்து வெற்றி பெறும்போது எந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழ்ல இருந்தாங்களோ, மிகப்பெரிய ஒரு புகழ்ல இருந்தாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து பத்திரிகையிலயா இருக்கட்டும், பேப்பர்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து மிக உயர் நியூஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அ சபாநாயகர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களோட புகழ் வந்து அதிகமா போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க தான் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அந்த ஒரு சபாநாயகரா வந்து துணை சபாநாயகரா இருந்து அந்த சட்டமன்றத்தையே வந்து வழிநடத்துனாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க சீனிவாசன் கொஞ்ச நாள்லயே வந்து மறுபடியும் ஏடிஎம்கே வந்து மாறி போயிடுறாங்க. அப்ப இருந்து எம்ஜிஆர் பக்கம் போயிடுறாங்க. எம்ஜிஆர் பக்கம் போயிட்டு அங்க போய் மிகப்பெரிய ஒரு லெவல்ல மாறிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து முக்கியமான ஆளா வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு வந்து அவங்க வந்து சீனிவாசன் மாறிடுறாங்க. ஆனாலும் இதுல மெயின் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்குது. இதுல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு யாரு? அந்த சீனிவாசன். அதாவது எம்ஜிஆரையும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன ரீசன்னா, அப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு ரூல் போடுறாங்க. அவங்க என்ன போடுறாங்கன்னா, அந்த கட்சியில உள்ளவங்க எல்லாரும் அந்த கட்சியோட சின்னத்தையும், அதோட நேமையும் வந்து கையில வந்து பச்சை குத்தணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத வந்து சீனிவாசன் வந்து ஃபுல்லா எதிர்க்கிறாரு. எதிர்க்கும்போது என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்து கட்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து இதெல்லாம் பச்சைலாம் குத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுலேருந்து விலகிறாங்கனாக்கா, இவங்க மறுபடியும் ஏடிஎம்கேலேருந்து வந்து மறுபடியும் டிஎம்கேக்கே வந்து போயிடுறாங்க. அப்ப இருந்த கலைஞர் என்ன பண்றாருனாக்கா, 1980. ஸோ இந்த 1980ல அவங்களுக்கு மறுபடியும் வந்து விருதுநகர் தொகுதியே வந்து அவங்களுக்கு குடுக்கப்படுறாங்க. ஸோ விருதுநகர் தொகுதியில வந்து மறுபடியும் வந்து போட்டியிடுறாரு. போட்டியிடுறத 1980ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மறுபடியும் வந்து விருதுநகர்ல நிக்கிறாங்க. ஆனா அந்த விருதுநகர்ல நிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து தோத்து போயிடுறாங்க. ஸோ இதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் வந்து டிஎம்கேலே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது 1989ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ஷன் நடக்குது. அந்த சட்டமன்ற எலக்ஷன்ல மறுபடியும் வந்து இவங்க சிவகாசி தொகுதியில வந்து நிக்கிறாங்க. அந்த சிவகாசி தொகுதியில நிக்கும்போது சீனிவாசனுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க வேற யாரும் இல்ல. அதாவது காங்கிரஸோட ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கலாம். அதாவது ஸ்ரீதேவி நடிகர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து வேட்பாளரா நிக்கிறாங்க. அவங்க ஐயப்பன். ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 5000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து சீனிவாசன் வந்து அங்கே சிவகாசி தொகுதியில வந்து வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று மறுபடியும் வந்து சட்டமன்றத்துக்கு போறாங்க. இந்த மாரி வந்து அந்த தொகுதியில போறாங்க. போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து அங்கே வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது, மறுபடியும் என்ன பண்றாங்கன்னாக்கா, டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேவுக்கு போயிடுறாங்க. ஸோ ஏடிஎம்கேல வந்து போய் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க ஒரு பேச்சாளராவே லாஸ்ட் வரை இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எம்எல்ஏ பதவியோ, இல்ல ஒரு அமைச்சர் பதவியோ, எந்த ஒரு பதவி பதவியுமே அவங்களுக்கு குடுக்கப்படல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து லாஸ்ட் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில வந்து இல்லாமயே வந்து இறந்தும் போயிடுறாங்க. அதாவது 2080ல வந்து அவங்க இறந்துடுறாங்க.